காட்பாடி அருகே இமெயில் மூலம் தனியார் பள்ளிக்கு அதே பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவன் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பிரம்மபுரம் பகுதியில் இயங்கி வருகிறது தனியார் பள்ளி. இப்பள்ளியில் வேலூர் மாவட்டம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அப்பள்ளிக்கு நேற்று இரவு ஒரு ஜிமெயில் வந்துள்ளது. அதில் பள்ளி வகுப்பறைகளில் 28 இடங்களில் வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என அந்த மெயிலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த தனியார் பள்ளியின் நிர்வாக தலைவர் உடனடியாக காட்பாடி காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் இதே பள்ளியில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவனின் மெயில் ஐடியில் இருந்து வந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் அந்த மாணவனிடம் மேற்கொண்ட விசாரணையில் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியான ஸ்டார் திரைப்படத்தை பார்த்து தனக்கு விடுமுறை வேண்டும் என விளையாட்டுத்தனமாக இப்படி ஒரு மெயிலை அனுப்பியதாக கூறியுள்ளார். இதனையடுத்து போலீசார் மாணவனுக்கு அறிவுரை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். இந்த நிகழ்வு அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரத்தில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலில் மூழ்கி உயிரிழந்த சோகம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் நேற்று இரவு முடிவடைந்த நிலையில் ராமேஸ்வரம், பாம்பன் துறைமுக பகுதியில் சுமார் 600 விசைப்படகுகள் புதுப்பொலிவுடன் கடலுக்கு சென்றது. 2 மாதங்களுக்கு பிறகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதால் கணிசமான அளவில் மீன் கிடைக்கும் என பார்த்து சென்ற நிலையில் எதிர்பாராத விதமாக மண்டபம் சேதுநகர் பகுதியைச் சேர்ந்த சுதர்சன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு நடுக்கடலில் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் மூழ்கியது. கடலில் தத்தளித்த 2 மீனவர்கள் பத்திரமாக உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் 3 பேர் மாயமடைந்தனர். இந்நிலையில் மாயமான மீனவர்களை சக மீனவர்கள் தேடி வந்த நிலையில் ஆரோக்கியம் பரகத்துள்ளா என்ற 2 மீனவர்கள் மட்டும் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. மேலும் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னையின் கிரீன் காடசஸ் அமைப்பின் சார்பில் இயற்கையான சென்னை என்னும் பெயரில் கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தும் நிகழ்வின் முன்னோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. கிரீன் காடசஸ் அமைப்பானது வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி சென்னை சவேரா ஹோட்டலில் கைவினைப் பொருட்களின் பயன்பாடு குறித்தும் நலன்கள் குறித்தும் ஒருநாள் ஷாப்பிங் திருவிழாவை நடத்துகிறது. காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையிலும் இயற்கையான, பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்படுகின்றன. இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட அழகு சாதன பொருட்கள், ஃபேஷன் நகைகள், தோல் பராமரிப்பு பொருட்கள், பைகள், தோட்டப் பொருட்கள் உள்ளிட்டவைகள் வியாபாரிகளுக்காகவும் பொதுமக்கள் வாங்கிக் கொள்வதற்காகவும் ஷாப்பிங் திருவிழாவில் வைக்கப்படுகின்றன. கைவினைப் பொருட்களின் மீது அதீத ஈடுபாடு கொண்ட பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் இந்த ஷாப்பிங் திருவிழாவில் பங்கேற்க வேண்டும் என கிரீன் காடசஸ் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர். தென்காசி அருகே கடன் தொகை செலுத்த தாமதமாக்கிய நபரை வீடு தேடி வங்கி ஊழியர்கள் மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகரில் வசித்து வருபவர் ஹரி. இவர் தனது தாயின் மருத்துவ செலவிற்காக தனியார் நிறுவனத்திடம் இருந்து 50,000 தொகையை கடனாக பெற்றுள்ளார். இதனையடுத்து வேறு பணியில் சேர்ந்தது காரணமாக அவரால் கடன் தவணையை சரிவர கட்ட முடியவில்லை. இதனால் அபராத தொகையுடன் சேர்த்து வட்டி கட்டி வந்த அவர் சில தினங்களாக பணம் செலுத்தாமல் இருந்துள்ளார். இதனால் சம்பவத்தன்று ஹரியின் வீட்டிற்கு வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தவணை தொகையை உடனடியாக கட்ட வேண்டும் என்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. ஹரியை வீட்டிற்கே சென்று ஊழியர்கள் மிரட்டிய சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அடாவடி வசூலில் ஈடுபட்ட நிதி நிறுவன ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலப்பு திருமணம் செய்து வைத்ததால் பெண் வீட்டார் ஆத்திரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை சூறையாடும் வீடியோ வைரலாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளை ஆயுதப்படை அருகே உள்ள நம்பிக்கை நகரை சேர்ந்தவர் மதன். இவரும் பாளை பெருமாள்புரத்தை சேர்ந்த முருகவேல் மகள் உதயதாட்சாயினி என்பவரும் காதலித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இவர்களது திருமணத்திற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேற்று முன்தினம் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி பாளை ரெட்டியார்பட்டி சாலையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நிர்வாகிகள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தகவலை அறிந்த பெண் வீட்டாரின் உறவினர்கள் நேற்று மாலை மார்க்சிஸ்ட் அலுவலகத்திற்கு சென்றனர். அப்போது பந்தல் ராஜா தலைமையில் சென்ற பெண்ணின் உறவினர்கள் 30க்கும் மேற்பட்டவர்கள் மார்க்சிஸ்ட் அலுவலகத்தை சூறையாடினர். இந்த தாக்குதலில் அங்கிருந்த வக்கீல் பழனி, அருள்ராஜ் உள்பட 3 பேர் காயமடைந்தனர்.
இந்த சம்பவத்தால் கட்சி அலுவலகத்தில் போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய பெண்ணின் உறவினர்கள் 11 பேர் மீதும் மற்றும் பந்தல் ராஜா மீதும் மிரட்டல், சூறையாடுவது, பெண்களை தவறான வார்த்தையில் பேசியது உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.